ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பனானா லீஃப் வந்து நம்ம பூஜைக்கு வாங்குவோம் இல்லைங்களா, விநாயகர் சதுர்த்திக்கு, ஆயுத பூஜைக்கெல்லாம். அது வந்து எப்படி 24 hours நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது போக இன்னொரு வீடியோ என்னென்னா, நம்ம கை வலிக்காமல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து அதை எப்படி சேஃப் கார்ட் பண்ணுறதுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, நல்லா ரெண்டாக மடிக்கிற மாதிரி. பெட்ஷீட்டை எடுத்திங்கனாலும் ஓகே தான், ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெல்லிஸாக இருந்தால் ஓகே. நல்லா வந்து நினச்சிக்கோங்க, பைப்பில் லைட்டாக புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி வந்து சொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக புழிஞ்சிட்டு அந்த இலை வந்து நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு தெரியும். வீடியோவில் காட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலை புதுசாக வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 100% நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. டிப்ஸை நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தண்ணி பிடிச்சி வைப்பீங்களா, அது மேலேயே வச்சுக்கலாம். இப்போ சன்லைட்டு படாமல் வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இருந்தாலும் ஓகே, வாட்டர் கம்மியாக இருந்தாலும் ஓகே இருக்கும், அந்த சில்னஸ்லேயும் இருக்கும். காலையில் சப்போஸ் ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் கொஞ்சம் கூட வெட் பண்ணிவிட்டு சுற்றிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு அண்டா மேலே தான் வச்சுருக்கிற பாருங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்களா. துணியில் சுற்றி வச்சது நமக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தலவாழை இலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பார்த்தீங்களா சுற்றினது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்தேன், அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக எடுத்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு 2 இலை கிடச்சிது, நான் ரேட் கம்மியாக தான் வாங்கினேன். இந்த இலையுமே பார்த்தீங்கன்னா 15 rupeesக்கு 2 பீஸ்ன்னு சொல்லி வாங்கினேன். அது ரெண்டுமே தலவாழை இலை தான் கிடச்சிது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மறுபடியும் சுற்றிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு எடுத்து யூஸ் பண்ணி நல்லா ரேப் பண்ணி வச்சுருங்க ஈரத்துணியில், அப்போ அப்படியே இருக்கும். அளவுக்கு நினச்சிங்கன்னா போதும், லைட்டாக புழிஞ்சால் போதும். அந்த ஈரத்திலே அப்படியே சுற்றி வச்சிடணும். சரிங்களா? எண்ணெய், உப்பு, தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா இது மாதிரி கரண்டியில் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து விசை வரும். கையே வைக்காமல் அப்படியே கரண்டிலேயே வந்து இலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் வந்து கரெக்டான டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் நம்ம இலக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்ச போது வந்து கையே வலிக்காது. நம்ம நார்மலாக கையில் பிசைகிற மாதிரியே இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நான் சூப்பராக பிசைஞ்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, மாவை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. அதே கரண்டியில் வந்து நல்லா தட்டுனீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். எல்லா பக்கமும் தட்டணும். கை வலிக்காமல் 1 மணி நேரம் பிசைகிற மாவை நம்ம அரை மணி நேரத்தில் கரண்டி யூஸ் பண்ணி பிசைஞ்சிட்டோம். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக தட்டுங்க. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. வயசானவங்களால வந்து பிசைய முடியாது, அதனால் சப்பாத்தி சாப்பிட முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மெத்தடில் பிசைஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மாவு சலிச்சிட்டு எண்ணெய் உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுபோல் இது மாதிரி கரண்டிங்க நான் வந்து ஹோட்டலுக்கு போனப்போ இந்த மாதிரி ஒருத்தர் தட்டிகிட்டு இருந்தால் நான் பார்த்தேன். அதை வந்து நான் இந்த டிப்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சுட்டாக தான் 2 சப்பாத்தி காட்டுறேன். சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஏர் கிராக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிராக் விடும், மற்றபடி எல்லாம் வராது. நல்லா வேகணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா உப்பு போட்டுக்குங்க தண்ணியில். அப்புறம் இந்த அளவு கொதித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக குழிக்கரண்டியில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சீக்கிரம் குக்காக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும், குக்காக ஆரம்பிச்சிடும். வெடிப்பு இல்லாமல் முட்டை சூப்பராக வெந்து வந்துடும்.